காட்பாடியில் மிகவும் பழமை வாய்ந்த கோட்டை அம்மன் ஆலய மகாகும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் பழைய காட்பாடி பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் என்கிற ரேணுகாம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் கலசங்களின் வைத்து வேதமந்திரங்கள் முழங்க யாகம் செய்து பூர்ணாகுதியானது நடைபெற்றது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆலய கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகமானது நடந்தது. இதில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி, ஆலய நிர்வாகி சீனிவாசன் மற்றும் அதிமுக கட்சி வேலூர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு அவர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சி காட்பாடி மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாம்பா என்கிற கோட்டையம்மன் ஆலயம். ஆலயம் மிக 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 பழமை வாய்ந்த ஆலயமாகும். அந்த காலத்திலிருந்தே அம்மனுடைய அருள் இந்த காட்பாடி நகர மக்கள் குலதெய்வம் இது. இந்த குலதெய்வத்தின் எல்லாருக்கும் அந்த அம்மா கிட்ட வேண்டாம் அத்தனையும் பலிக்கும். அந்த அம்மா கிட்ட வேண்டி மாறுங்க எல்லா விதமும் நடக்கும். சகல சம்பந்தம் நடக்கும். கஷ்டங்கள் போகும், துன்பங்கள் போகும், துயரங்கள் போகும், நல்லது சேரும். அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா வேண்டுதலே பெரிய விஷயம் தான். அந்த அம்மா தரிசனமே பெரிய தரிசனம். ஆனா இருந்தாலும் கிட்டத்தட்ட 1982 இது போல மிக ஒரு கும்பாபிஷேகம் எங்களுடைய ஊர் பெரியவர்களாக சேர்ந்து அப்போது பண்ணாங்க. நாங்கள் அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தோம். 45 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கோயில் கட்டணம்ன்றதுக்கு 25 ஆண்டுகளாக அது ஏற்பாடு செய்து வந்தோம். அந்த அம்மா இப்பதான் அது ஒரு வாய்ப்பா தந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் திருப்பணி ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அந்த அம்மா எங்களை வேலை வாங்கிக்கினே இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு நாங்கள் ஊழியராக வேலைக்காரனாக நீங்க பணியாற்றணும். அதுக்கே இந்த அம்மா எங்க ஊர் மக்களுக்கும் எங்களுக்கும் அருள் தந்தாங்க. அந்த அருள் தந்த வடிவில நாங்க பணியாற்றி கொண்டே வந்தோம். துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, எல்லாமே அந்த அம்மா வாரி வாரி தந்து எல்லாருடைய கைகளால ஏழப்பட்ட கூட கூலி தொழிலாளி கூட கொடுத்தா. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்றோம். ரேணுகாம்பாளுடைய அருளாலே அருமையான கும்பாபிஷேகம் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றதுன்னு சொன்னா கருடம் சுத்தணுமா. அந்த மாதிரி இந்த அம்மானுடைய அருளால கருடம் வட்டமிட்டு எல்லாரும் வாழ்த்தினாங்க. அம்மா கருட வடிவில் எல்லாரும் வாழ்த்தினாங்க. எல்லாருக்கும் அருள் பளித்தாங்க. எல்லா விதமும் நல்ல மாதிரி எந்த குறையின துயரம் இல்லாம எல்லாருக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக திருவிழா நடைபெறவில்லை. இந்த வருஷம் திருவிழா நடைபெறுவதற்கு இப்பந்தே நாங்க ஆயத்தமாகிறோம். எஸ்டிமேட் சொல்ல முடியாதுங்க, சொல்லக்கூடாதுங்க, அது தேவையில்லை. எல்லாரும் கொடுத்தாங்க, செஞ்சோம். எஸ்டிமேட் வேணாங்க, எல்லாருடைய பணத்தினால செஞ்சோம். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்றோம். ரேணுகாம்பா சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். ஊர் நகர மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். எங்க நாட்டாண்மை பெருமாளுடைய அவர் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். நான் தர்மகர்த்தா என்னுடைய சார்பாக இந்நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி 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 தெரிவித்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல கலந்து கொண்டாங்க.